விஜயனா, நீங்க எங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஜெயிச்சிட்டீங்க. உயிரோடு இருக்கும் வரை அவன் எங்க இருந்தாலும் மறக்கண்டான். மக்களே, என்ன நடந்ததுன்னா 2013 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் வந்து சிஎம்மாக இருந்தாங்க. அப்போது எல்லாருக்குமே சீட் அலாட் பண்ணுறப்போ நம்ம தளபதிக்கு ரொம்ப பேக்கில் தான் வந்து சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் ரோவில் இல்லாமல். ஸோ அப்போவும் அதே நேரு ஸ்டேடியமில் தான் நடந்தது. இன்றைக்கி அதே நேரு ஸ்டேடியமில் சி ஜோசப் விஜய் நான் கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருந்து, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்து. அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. விஜய் எனும் நான் அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.